பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உள்ளே இருக்கும் ஜீவனை ஆசீர்வாதமாக்குங்கள். ஆதார வசனம் உபாகம் 1:11. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 46:11. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். 1 ராஜாக்கள் 5:5. உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்து சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். இது சாலமோன் சொன்னது. சுதந்திரவாளிகளே, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பார்கள். மேற்கண்ட குறிப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு கட்டுரை எழுது என்று. அப்படித்தான் இந்த செய்திக்கான குறிப்புகளை கொடுத்து விட்டேன். மேற்கண்ட வசனங்களை தியானத்தோடு வாசித்தாலே செய்து புரிந்துவிடும். இதுவரையில் கர்த்தர் பேசி சொல்லி வாக்கு கொடுத்த உடன்படிக்கை செய்து நிறைவேற்றாமல் போன ஒரு வாக்கும் கிடையாது. அவர் பக்கம் அவருடைய சாட்டு கிளியருங்க. தனக்கு மேலே ஒரு அதிகாரம் இல்லாத தன் பேரிலேயே ஆணையிட்டு கொண்டார். தன் பேரிலேயே ஆணையிட்டு கொண்டது அத்தனை நிறைவேற்றி முடித்தார், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்முடைய யாருடைய உதவி அவருக்கு தேவையில்லை. ஆனால் நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தாகத்தோடு நீட்டிய கரங்களில் தான் தன் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். ஆம், விசுவாச கரத்தை, நம்பிக்கையின் கரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். வாக்குகளை சுதந்திரித்து கொள்ள விசுவாசம் மட்டும் போதாது. அதை எப்படி சுதந்திரித்து கொள்வது என்று கர்த்தர் கொடுக்க ஆலோசனைப்படி நாம் நடக்க வேண்டும். அதுதான் விசுவாச கிரியை. நம்முடைய விசுவாசத்தை கிரியினால் காட்ட வேண்டும். அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது அது ரிசல்ட்டாக மாறுகிறது. ஆலோசனைப்படி நடப்பதுதான் வார்த்தையை கை கொண்டு நடப்பதாகும். கை கொண்டு நடத்தால் பிழைப்பீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. எரிகோ கோட்டை அடைத்து கொண்டு முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. கர்த்தர் இந்த தடையை தகர்த்து நீங்கள் முன்னேறி போவீர்கள் என்றார். இது வாக்கு. இதை சுதந்திரத்துக் கொள்ள யோசுவாவிற்கு ஆலோசனை கொடுத்தார். வாக்கு யோசுவா 6:2. ஆலோசனை யோசுவா 6:3-4-5. அப்படியே செய்தார்கள். வாக்கு நிறைவேறியது. யோசுவா 3:16. கொடுத்த வாக்கு நிறைவேறுவதற்கு இடையில் ஒரு பாட்டு இருக்கிறது. அதுதாங்க அவர் சொல்லபடி ஆலோசனைப்படி நடப்பது. வாக்கை பெற்றுக்கொண்டு ஜீவனை இருதயத்தில் வைத்துக்கொண்டு, வாக்கு என்பது ஜீவன். அது சாதாரண வாக்கல்ல, அது செய்து முடிக்க ஆற்றல் உடையது. ஆனால் அதுவாகவே அது செய்யாது. அது உள்ளே இருப்பதை மரியாள் உடைய வார்த்தையின்படி ஆக கடவுதென்று ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது கருவாக மாறியது. அப்படி நீங்கள் அந்த ஜீவனை ஏற்றுக்கொண்டு ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக, கண்ணுக்கு தெரிய ஆசீர்வாதமாக வருகிறது. இதுதான் சத்தியம். சாலமோன் சொல்கிறான் 1 ராஜாக்கள் 8:15. அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னதற்கும் நிறைவேற்றி கொடுத்ததற்கும் இடையில் ஒரு பீரியடு உள்ளது. இதில் தாவீதின் பங்கு என்ன? பங்கு உண்டு. அது என்ன? அவர் சொன்னபடியே தாவீது செய்தார். இதுதான் சுதந்திரித்து கொள்ள அவன் செய்தது. என்ன சொன்னார்? நீ கட்ட வேண்டாம். நிறுத்தி கொண்டான். உன் பிள்ளை கட்டுவான். பொருள்களை சவதரித்தான். அதற்கெல்லாம் திட்டங்கள் போட்டு அவன் கையில் கொடுத்தான். கீழ்ப்படிந்தான். நானல்லவா இவ்வளவு சேர்த்தேன், நானல்லவா உங்களுக்கு ஆலயம் கட்ட வேண்டும். அப்படி அவன் வைக்கவே இல்லை. அவர் சித்தம் என்ன? ஏற்றுக்கொண்டான். இதுதாங்க அவர் கொடுத்த ஆலோசனை, கட்டளை கை கொண்டதால் பாடுகள் வரவில்லையா? சொல்லுங்கள். வந்தது. சகித்து கொண்டான். உதவி கிடைத்தது. பாடுகளின் வழியாக செல்ல உதவி கிடைத்தது. கிருபை கிடைத்தது. பலப்படுத்தினார். பாடுகளை அகற்றவில்லை. அதன் வழியாக அந்த காணாத கரம் அவனை பிடித்து வழிநடத்தி கரை சேர்த்தது. உங்களுக்கு ஜீவ வாக்கு உண்டு. உள்ளே இருதயத்தில் கொடுத்திருக்கிறார், நீங்கள் வைத்திருக்கிறீர். அது ஆசீர்வாதமாக வெளிப்பட வேண்டும். கொடுத்ததற்கும் வெளிப்படுவதற்கும் இடையில் ஒரு பீரியட் இருக்கிறது. அது உங்களை வழி நடத்துவார். பாதையை பார்க்காதீர்கள், பரமனை பாருங்கள். உள்ள ஜீவ வாக்கு இருக்கிறது, அதை நினையுங்கள். அந்த ஜீவன் எப்பொழுது ஜீவனாகவே இருக்கட்டும். அது மரணத்திற்கு கொண்டு போய் விடாதீர்கள். அப்படி என்றால் என்ன? மரணம் என்பது சாவு என்று அர்த்தம் இல்லை. அந்த ஜீவனை நீங்கள் ஒன்றும் செய்யாமல், அதை அறிக்கை செய்யாமல், அதுமாரி விசுவாசம் வைக்காமல், விசுவாசத்தை காட்டாமல் இருந்தால் அது மரித்து போனதுதான். தாவீது சொல்லுகிறான், அழுகையின் பள்ளத்தாக்கி நடந்து வந்தேன் என்று. சங்கீதம் 84:6. தாங்கட நாடின துறகுமயத்தால் கொண்டு வந்து சேர்க்கிறார். சங்கீதம் 107:30. அவர் நாடினதை சித்தம் பண்ணிதை கொண்டு வந்து கட்டாயம் உங்களை சேர்ப்பார், கரை சேர்ப்பார், நிச்சயம் சேர்ப்பார். சங்கீதம் 107:30 வாசியுங்கள். ஆனால் அதற்கு முன்னால் வரக்கூடிய பள்ளத்தாக்குகள், அழுகையின் பள்ளத்தாக்குகள், அக்கினிகள் ஏதுவாக இருந்தாலும் அந்த காணாத கரம் உங்களை வழிநடத்தி கொண்டு வரும். அது வழியாகத்தான் வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமானால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் கேட்டபடி அல்ல, அவர் சொல்லியபடி நிறைவேற்றுவார். நீங்கள் கேட்டது மிக குறைவு. அவர் கொடுப்பதோ நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. யோபு 37:5. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 3:20 படி கேட்டுக்கொள்வதற்கு மேலாக செய்கிறார். ஏன் இப்படி செய்கிறார்? கேட்டதை கொடுக்க வேண்டியதானே. நமக்கு கேட்க தெரியாது என்பது அவருக்கு தெரியும். சின்ன மூளை இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அனந்த ஞானம், அவருடைய திட்டம், அவருடைய நிறைவுப்படி நிறைத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி கொடுக்கிறார். ஏசாயா 55:8-9. நிறைவாக பூரணமாக ஒன்றும் குறைவில்லாமல். யாக்கோபு 1:4, தீமோத்தேயு 1 6:17 படி இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு வாசியுங்கள். சங்கீதம் 23:5 நிரப்ப விரும்புகிறார். அந்த தகப்பனுடைய இருதயம் அப்படிப்பட்டதுங்க. நம்ம பிள்ளைக்கு நீ யோசித்து பாருங்கள், அது எங்கிருந்து வந்தது? நம்மளுக்கு இந்த பாசமெல்லாம் அங்கிருந்து தானே வந்தது. நம்ம பிள்ளைக்கு எப்படி சேகரிக்கும்? நாம் வாழாட்டி பரவாயில்ல, நாம் சாப்பிடாட்டி பரவாயில்ல, நாம் காரில் போகாட்டி பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு வேணும், நிறைய வேணும், அது வேணும், இது வேணும். எப்படி சேர்க்கிறோம்? அதை காட்டிலும் ஆசை கொண்டவர், விருப்பம் கொண்டவர் நம் தகப்பன், பரம தகப்பன். உங்களுக்குள்ளே பெற்ற வாக்கு இருக்கிறது, அது உயிரோடு உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் கிரியை செய்து ரிசல்ட்டாக வெளியே வர வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். நிற்க முடியாதபடி விசுவாச சோதனை உண்டு. பிசாசினுடைய தடைகள் உண்டு. இதை தவிடுபொடியாக்கி சுதந்திரித்து கொள்ள ஆவியின் ஆலோசனையும் உண்டு. உலகத்தில் இருக்கிறவரை காட்டில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. தனியாக நீங்கள் ஒருபோதும் நின்று கொண்டு கையை பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடம் விசுவாசமும் பொறுமையும் பதறி பேசாத குணமும் கட்டாயம் வேண்டும். இதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். இதைத்தான் என்னாகும் 14:8 காலேபு சொல்கிறார். புறப்பட்டவர் 2 பேர் மட்டும்தான் சுதந்திரித்தார்கள் கானான் தேசத்தை. பெற்ற வாக்கை மற்றவர்கள் வாக்கிற்கு எதிர்த்து நின்றார்கள். எப்படி முறுமுறுத்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், அவிசுவாச வார்த்தையை பேசினார்கள், மனதளவில் எதிர்க்க திரும்பினார்கள் பழைய வாழ்விற்கு. இதில் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. வெறுத்தார், மனம் நொந்தார், அழிந்தார்கள். வாக்கு எல்லாருக்குத்தான் உரிமையானது. அத்தனை இஸ்ரவேல் மக்களுக்குத்தான் ஒரே மாதிரியான வாக்கு. ஏன் 2 பேர் மட்டும் போய் சேர்ந்தார்கள்? அந்த 2 பேர் இந்த ஜீவனை உள்ளே வைத்து ஜீவனை வெளியே கொண்டு வந்தார்கள். ஜீவனை வெளியே கொண்டு வருவது என்பது சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாம் நன்மையாக பேசுவது, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையே பேசுவது, அதுதாங்க ஜீவன். அதையே பேசுவது, அதையே தியானிப்பது, அதையே எதிர்பார்ப்பது. பாதைகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னவர் உங்களை உயர்த்துவார். உங்களை திட்டப்படுத்துவேன் என்று சொன்னவர் திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது நீங்கள் நன்றாக மனதை தியானியுங்கள். இந்த செய்தியை இது நம்மிடம் இருக்கவே எது இருக்கக்கூடாது? எதிர்த்து பேசுதல். வார்த்தைக்கு எதிர்த்து பேச மாட்டோம், தேவனுக்கு எதிர்த்து பேச மாட்டோம். ஆனால் அவிசுவாச வார்த்தைகளை பேசுவோம். எங்கெங்க நமக்கு நடக்குது? இப்படியே தாங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் வரும். நடக்காது உங்களுக்கு. ஒவ்வொரு செய்தியிலும் கோடிட்டு காட்டிக்கொண்டே வருகிறேன். சோம்பி, தொய்ந்து, புலம்பி, கவலைப்பட்டு படுத்த இருக்காதீர்கள். இது கர்த்தரின் வாக்கை அவித்து போட்டு விடுமாகும். அந்த உள்ளே இருக்கிற ஜீவன் அவிழ்ந்து விடுமாக்கும். உங்கள் ஆத்துமா தொய்ந்து இருக்கலாம், சரீரம் பலவீனப்பட்டு இருக்கலாம், மனதளவில் நீங்கள் முடியாமல் இருக்கலாம், பலனே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நூல் போல அந்த வாக்கின் மீது விசுவாசம் இருந்தால், தேவ வாக்கியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இதை பன்மடங்காக்கி உங்களது வாழ்வை உயிர்ப்பிக்கும். சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், வாழ்வு மலரும். எங்கேயோ மடுவில் கிடந்த நீங்கள் மலை மேல் எடுக்க பட்டணத்தைப் போல உங்களை வைப்பார். உங்களுக்கு எத்தனையோ ஆள்வளம், பட்டம், பதவி இருந்தும் இதன் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியின் பெற்ற வாக்கின் மீது விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த ஜீவியம் செத்து போனது ஜீவியத்திற்கு சமம். நான் சொல்லலீங்க, வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:6, எபிரேயர் 11:11 சொல்கிறது. சாராளுடைய கற்பம் செத்து விட்டது, உண்மைதான். ஆனால் வாக்கு, அந்த ஜீவ வாக்கு உள்ள ஜீவனை உண்டாக்கினது. முதலில் அவள் நகைத்தாள், முதலில் அவள் நம்பிக்கைக்கு வெளியேதான் இருந்தால், பின் அவள் ஏற்றுக்கொண்டாள். அந்த செத்துப்போன கற்பத்தை அந்த ஜீவ வாக்கு இருந்ததனால், அவள் ஏற்றுக்கொண்டதனால், அவள் நினைத்ததினால், அதை தியானித்ததினால் ஈசாக்காக வெளிப்பட்டது. அப்படித்தான் என்னென்ன வாக்குகள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறீரோ, அதற்கு ஜீவனுள்ள வாக்குகளை நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதையே தியானியுங்கள், அதையே பேசுங்கள். சூழ்நிலைகள் மோசந்தாங்க. சூழ்நிலைகளை பார்த்தா பேசவே முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? காணக்கூடாதது காணும்படி வரும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அத்தனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்வில் நிற்கும். தேவனுடைய ஜீவ வாக்கை கருவாக எடுத்துக்கொண்டு அது வளர்ந்து வருகிறதை உள்ளே நீங்கள் அனுபவியுங்கள்.
ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது வாக்குகளை கை கொண்டோம். நீ சொன்னபடியே நிர்ணயித்தபடியே நடக்கும். நான் வாழ்வேன் சாட்சியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தபடியே நடப்பேன். அவர் சொன்னபடியே எனக்கு சகலத்தை செய்து முடிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.